ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீனத்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் 3 யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்க்கலாம். நான் இப்போது கத்தி எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்னு தான் டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெரிய கத்தி ஒன்று எடுத்துக்கோங்க. இதை கேஸை பொருத்திட்டு ஒரு 2 நிமிஷம் இதை மாதிரி தீலையே நல்லா காமிச்சிடலாம். இப்போ நல்லா காமிச்சிட்டு உடனே நம்ம ஒரு பீங்கான் கப் எடுத்து இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு அந்த கத்தியை இதில் நம்ம நல்லா தேய்க்கணும். இப்போ இந்த பீங்கானில் நம்ம இந்த மாதிரி தேய்க்கிறதுனால கத்தி நல்லா ஷார்ப் ஆகிடும். மீன் வெட்டுறதுக்கு, சிக்கன் வெட்டுறதுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணி கத்தி டெய்லி யூஸ் பண்ணுறதுனால பிளண்ட் ஆகிட்டு சரியாகவே கட் பண்ணாது, நமக்கு வேலையும் நல்லா ஓடாது. இதை கீழே தூக்கி போட்டுறாமல் நான் சொல்கிற டிப்ஸை இதை ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ஷார்ப்பாக புதுசாக வாங்கின கத்தி மாதிரி ஆகிடும். சிசர்ஸையும் இதே மாதிரியே ஃபாலோ பண்ணி இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், அதுவும் செம்ம ஷார்ப் ஆகிடும். கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ நம்ம 2வது டிப்புக்கு போகலாம். நான் ஒரு பவுல் வச்சுருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஃபி தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி நம்ம கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பே லீவ்ஸ் இருக்குது பாருங்கள், இப்போ அதில் தான் நம்ம இதை தேய்க்க போகிறோம். மழை காலத்துலலாம் நமக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு இது என்னென்னா, ஜன்னலை கூட திறக்க முடியாது. கொசுங்க நம்மளை கடித்து ஒரு வழியாக்கும். அதுக்கு தான் இந்த சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன். இப்போது மஞ்சள் காஃபி தூள் போட்டு கலந்து வச்சுருக்கு பாருங்கள். அந்த பேஸ்ட்டை இந்த பே லீவ்ஸ், அதான் இந்த பிரிஞ்சி இலை இருக்குது பாருங்கள், அதில் 2 சைடும் நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. கொசு கடிச்சிச்சுனாவே மலேரியா, டைஃபாய்டுன்னு இல்லாத நோய் எல்லாமே வரும். அதுக்கு நம்ம அதை வரவிடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் இது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா காஞ்சிரட்டும். ஒரு 2 நிமிஷம் நம்ம அதை அப்படியே வச்சிடலாம். 2 நிமிஷம் கழித்து நம்ம இப்போ அதை அடுப்பில் லேசாக எரிய வைக்க போகிறோம். இங்கே பாருங்கள், லேசாக இந்த மாதிரி தீ பற்றிக்கோங்க. இப்போ அதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நம்ம எடுத்தோன்னா அதில் வர்ற அந்த புகையோட ஸ்மெல்லுக்கே கொசுங்க எதுவுமே வராது. அது இருந்த இடம் தெரியாமல் காணா போயிருங்க. எந்த இடத்துல கொசு ரொம்ப இருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணுங்கள். கண்டிப்பாக கொசு இருந்தது இடம் தெரியாமல் ஓடி போயிடும். இப்போ நம்ம 3வது டிப் பார்க்கலாமா? இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் எடுத்துக்கோங்க. கத்தியை நல்லா தீயில காய வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்போ நான் கட் பண்ணுறேன். நல்லா சூடாக இருக்கையிலே கட் பண்ணுங்கள், ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் இதை நம்ம இந்த சிசர்ஸை வச்சு கூட அழகாக கட் பண்ணிடலாம். இது அழகாக நம்ம ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணலாம். காசை கொடுத்து கூட வாங்க தேவையில்லை. எவ்வளோ ஈஸியான டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன பாட்டில் இருக்குது. இதில் நம்ம எதையும் போட்டு வைக்கணுன்னா கீழே சிந்திரும். அதுக்கு இதை நம்ம ஃபனல் மாதிரி யூஸ் பண்ணி இப்போ பாருங்கள் போட்டோன்னா அவ்வளோ ஈஸியாக போட்டுடலாம். கீழே எதுவுமே கொட்டலை. கண்டிப்பாக இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு